மச்சான் மச்சான் எழுந்துருங்க மச்சான். மணி 8 தாண்டிடுச்சு. ஆபீஸ் கிளம்பலையா நீங்க? டார்லிங் எழுந்துருங்க. ஆபீஸ் டைம் ஆகுது பாருங்க. சீக்கிரம் எழுந்துருங்க டார்லிங். நீ நெட்ட பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுடி. உனக்கு காஃபி வேணும்னா இரு, நான் போட்டு தரேன். அதெல்லாம் நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு வெந்நி ரெடியா இருக்கு. வந்து சூடா குளிச்சுட்டு 2 முட்டை தோசை ஊத்தி தரேன். சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்புங்க. காலையிலேயே எவ்வளோ நல்ல கனவுலாம் வருது பத்தியா. நெட்ட பொண்ணு நம்மளுக்கு சூட தோசை ஊத்தி தரோம்னு சொல்றா. ஏங்க கண்ணை திறந்து பாருங்க. நீங்க ஒன்னும் கனவுல புலம்பல. உங்க பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நெட் நெட் நெட்டு இது கனவா இல்ல நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு முன்னாடி நிக்கிறது யாரு? ஆ உங்க பொண்டாட்டி நெட்ட பொண்ணுது. ஏங்க இது சேலை எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நெட்ட பொண்ணு நீயா இது? கல்யாணம் பண்ற அன்னைக்கு சேலையோட உன்னை பார்த்து அதுக்கு பிறகு என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். வாங்க முதல்ல வந்து காஃபி குடிங்க. என்னடா நடக்குதுங்க? காஃபியா? நீ போட்டியா? அதிசயமா இருக்கு. ஆமா நான் தான் காஃபி போட்டேன். அப்புறம் இனிமே நம்ம வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செய்யணும். நம்ம வீட்டு வேலை இல்லாமா? நெட்ட பொண்ணு நீயா பேசுற? தலையில எதுவும் அடிபட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இவ்வளவு நாள் உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் எனக்கு முன்னாடியே எழுந்து எழுந்து எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. இனி எந்த வேலையுமே செய்யப்பட மாட்டாங்க. ஆனா கேட்டா மட்டும் நான் ஒண்ணுமே பண்ணல, நல்லா படுத்து படுத்து தூங்குறேன்னு சொல்லி என் மேல பழிய போடுவாங்க. இப்பதான் நம்ம தனியா வந்துட்டோம்ல, அப்புறம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். நெட்ட பொண்ணு உனக்கு சமைக்க தெரியுமா? நம்ம வீட்டுல சமையக்கட்டை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க, சமைக்க தெரியுமாண்ணா கேக்குறிய? இனிமே நான் சமைக்கிறத சாப்பிட்டு பாருங்க. ஐயோ இத்தனை நாள் எப்படா இப்படி ஒரு அருமையான சாப்பாட்டை நம்ம சாப்பிடாம நம்ம வாழ்க்கையை வீணாக்கணும்னு யோசிப்பீங்க. நெட்ட, இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்கடி. தேங்க்ஸுங்க. இப்படியெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது. நம்ம தனியா வந்தது எவ்வளவு சௌகரியமா இருக்கு பத்தியல. என்னைக்காவது ஒரு நாள் காலையிலேயே நான் எழுந்து உங்க முகத்தை பார்த்திருக்கேனா? நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள நீங்க ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுவீங்க. அடியே அம்புட்டு நேரம் நீ தூங்குவடியே. நான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நீங்க என்னை எழுப்பி நான் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரிடி சரிடி, இனிமே சொல்றேன்டி. ஆமா இனிமே சொல்லுவீங்க. சரி வாங்க, உங்களுக்காக சூடா வெந்நி போட்டு வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்து தோசை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆனியன் தோசை செஞ்சிருக்கேன். ஐயோ ஐயோ, சினுங்களாலே சினுங்களாலே. நெட்ட பொண்ணு இவ்வளவு நாள் இந்த ஒரு உத்தமையை எங்கடையே ஒளிச்சு வச்சிருந்த. இந்த ஒரு நல்ல காரியத்தெல்லாம் பார்க்காம நான் பரலோகம் போய் சேர்ந்துடணும்னு நினைச்சேன். ஆனா கடவுள் எனக்கு கண்ணு காட்டிட்டாரு. சி என்ன பேசுறீங்க? நெட்டப்பா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் நிறைய சண்டை போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க நெட்டப்பா. இனி நான் உங்ககிட்ட எந்த சண்டையும் போட மாட்டேன். இனிமே நீங்க நான் நம்ம குழந்தை, அது மட்டும்தான் நம்ம லைஃப். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன நெட்டப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா என்னைய பாத்துக்கிட்டே இருக்கீங்க. உன் அழகுல மயங்கி நிக்கிறேன்டி. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு மதியத்தோட வந்துருங்க. ஆபீஸ்ல இருந்து லீவ் போடணுமா? ஐயோ அம்மா திட்டுவாங்களே. ம் தனியா பிரிஞ்சு வந்த பிறகு அம்மா மேல உள்ள பயம் மட்டும் போகல. இனிமே எல்லா பயத்தையும் நான் போக்கிடுறேன். சரியா? நீ நான் சொல்றப்பெல்லாம் நீங்க லீவ் போடணும். என்ன புரியுதா? அம்மா ஆனா பக்கத்துல அண்ணன் வீட்டுல தானே இருக்காங்க. ஏன் லீவ் போட்டேன்னு கேட்பாங்கல்ல. அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, தனியா வந்த பிறகும் அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லை. உங்களுக்காக நான் என்னை எவ்வளோ மாத்திக்கிட்டு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டு வேலையும் செய்யறேன். ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்கல. சரி சரி சரி, கோவிக்காது கோவிக்காது. நான் மத்தியான லீவ் போட்டுட்டு வரேன். என்ன விஷயம்? சஸ்பென்ஸ், உங்களுக்கு சஸ்பென்ஸ். நீங்க வாங்க, வந்த பிறகு என்னன்னு சொல்றேன். என்னடி சஸ்பென்ஸ்? சொல்லடி சொல்லடி நெட்ட. சொல்றேன் 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 சொல்றேன். ஐயா என்னையா இந்த அளவுக்கு மோசமா கெஞ்சுற? சஸ்பென்ஸ்னு சொல்லலாம் மாட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன அதுக்கு பேர் சஸ்பென்ஸ்? சொல்லுடி, இந்த மாதிரி எல்லாம் நீ எனக்கு சஸ்பென்ஸ் எதுவும் கொடுத்தது இல்லடி. இனிமே தினம் தினம் உனக்கு சஸ்பென்ஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். என்ன நம்ம பொண்டாட்டி புதுசா சஸ்பென்ஸ் எல்லாம் பேசுறா? நம்மள எதுவும் டைவர்ஸ் பண்ண போறாளா? நெட்ட ஏய், நீ சொன்னதுக்காக தானே தனி கொடுத்தன வந்தா. சொல்றதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? பாவையா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. என் கதி கலகி போய் நிக்கிறையா. நம்ம யாரும் அவளை எப்படி கஷ்டப்பட சொன்னோமா? எல்லாரும் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் தேவையா? அசிங்கம் தானே? ஏமா அக்கம் பக்கத்து ஊரா இருந்தா சரி, உள்ளுக்குள்ளாரே இருந்துகிட்டு ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறா? யாருக்கு என்னன்னு பேசுறது சாமி? சரி, உன் பொண்டாட்டி இருக்கா, அவகிட்ட இதெல்லாம் எதுவும் காமிச்சுக்காது சரியா? அவளுக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல. எதுவும் நீ சொல்லிக்க வேண்டாம். சொல்லுமா, ஏன் கூப்பிட்ட? ஏங்க 10 வாட்டி கூப்பிட்டுட்டேன், இப்பதான் உங்க காதுல விடுதே. அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நீ தானே பார்த்த. சரி சொல்லு என்னன்னு. என்னன்னு சொல்றது? சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க. என்னது இப்படி சொல்ற? மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? 3 நாளைக்கு முன்னாடி தான் அரிசி பருப்பு புளின்னு எல்லாத்துலயும் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எதுவுமே இல்லைன்னு சொன்னா என்ன? இது என்னதான் குடும்பம் பண்றீங்க? தாத்தா கேக்கி குப்பையில கொட்டினா அப்புறம் என்ன இப்படித்தான் ஆகும்?
தேவைக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஆளு எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து குடும்பம் நடத்தணும். இப்படி தாந்தனித்தனமா எதை இருக்குன்றதுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு கிடந்தா இல்லாம தான் போகும். இப்ப சொன்னா யாரும் நம்ம பேச்சு கேக்குறா? என்ன பண்ண? இப்ப கூட வாயை திறக்கலாமா வேணாமான்னு தெரியல. நான் யாரையும் எதுவும் குறை சொல்லணும்னு சொல்லல, வீட்டுல நடக்கிறத சொல்றேன். என்ன பேசுறியா? இல்ல நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? உங்க மையம் வாங்கி கொடுத்ததுல இருந்து 3 நாள் நான் காய்ச்சல்ல படுத்த படுக்கையே கிடக்கேன். சோறாக்குனது குழம்பு வச்சது எல்லாம் நீங்க. அப்ப ஆக்கி இறக்கி இறக்கி கொட்டினது யாரு? நானா நீங்களா? மத்த நாள்ல 3 நேரமும் சூடாதான் சோறு வேணும்னு 3 உலை வைக்க சொல்லுவீங்க. ஆனா இந்த 3 நாளா காலையில ஆக்கின சோறு அப்படியே கிடந்து ராத்திரி வரைக்கும் வீணா தானே போச்சு. செய்யாதீங்க நானே பாத்துக்கிறோம்னு சொன்னாலும் நீங்க காதுல வாங்கல. எங்க நான் வாயை திறந்தா எதுவும் உண்டாயிடுமான்னு சொல்லிதான் நானும் வாயை முடிக்கிட்டு இருந்தேன். வழியெல்லாம் தூக்கி இப்ப ஏன் வேலை போடுறாங்க? இந்த பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்த எதையும் நான் ஒன்னும் என் ஆத்தா வீட்டுக்கு கொடுத்து அழிச்சிடல. உங்க அம்மா தான் 3 நாளா எனக்கு முடியலன்னு சோறாக்குனாங்க, குழம்பு வச்சாங்க, கூட்டு பொரியலுன்னு என்னென்னவோ செஞ்சாங்க. நான் கூட வாய்க்கு ருசிக்கலன்னு ஒன்னத்தையும் தொட்டு கூட பார்க்கல. அப்ப உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் பார்த்தா என்னவோ 3 நாளா நான் தான் எல்லாத்தையும் வீணாக்குறேன்னு சொல்றேன். எட்டி, நீ அடுப்படியே என்ன கோலத்துல வச்சிருந்தேன்னு தெரியுமாடி? நான் வாயை திறக்க கூடாதுன்னு விட்டு போனேன். அது என்ன அடுப்படியாது? சாக்கடை சந்தை கடை கூட அப்படி இருக்காது முட்டி. எங்க பாரு என்ன விசுக்கு. ஐயோ கடவுளே, அதை தொடச்சி எடுக்க நான் எப்பாடு பட்ட தெரியுமா? அம்மா சரி சரி விடுமா, வீட்டுனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இலே இலே, எப்பா எப்பா, இவ்வளோ நேரம் அவ அந்த பேச்சு பேசினா வாயை கூட திறக்காம அப்படியே மலமாடு மாதிரி நின்னவைய. நான் பேச வாய் எடுத்ததோ சும்மா விடுங்கிற. பொண்டாட்டிக்கு என்ன பயம் பயப்படுறான் பாத்தியா இவன்? ஏ தம்பி, என்னடா இதெல்லாம்? ஏமா நான் ஒன்னும் அவளுக்கு பயப்படலாம் இல்ல. ஏமா நீங்க தேவையில்லாத பேசுறிய? ஆமா ஆமா, உங்க புள்ள பச்சை பிள்ளைதான் பாருங்க. பயங்காட்டி அப்படியே முந்தியில முடிஞ்சு வச்சுக்கிறேன். இவர் வாங்கி கொடுத்த 1 லிட்டர் எண்ணெய் நான் ஏற்கனவே வச்சிருந்த 6 லிட்டர் எண்ணெய். எப்பாடி எப்பா 3 நாளைக்கு ஒரு பொம்பளை 1.5 லிட்டர் எண்ணெயா ஊத்துவா? அங்க டப்பா காலியா போய் குப்பையில கிடக்கு. அப்படியே போட்டேனா போடி உள்ள. உனக்கு என்ன மளிகை சாமான் தானே வேணும்? என்னென்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். என்னது அப்படியே போடுவீங்களா? நல்லா இருக்குங்க, நீங்க பேசுறதுல ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை நாளா இப்படி எல்லாம் பேசி நான் கேட்டது இல்லையே, புதுசா நல்லா இருக்கு. எங்க போய் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தீங்க? யாரும் சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? பாரு இப்ப இவ என்ன சொல்றா? அப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேனா? நான் உனக்கு ஏத்தி விட்டுக்கனடா? அம்மா நீங்க விட்டுட்டு போக மாட்டேமா. உன்னை யார் சமையலுக்கு போச்சோன்னா இப்படி நல்லா வீட்டுல சோறு குழம்பு ஆக்குனது யாரு? முடியலனாலும் அவ தானே செஞ்சிருக்கா. உனக்கு என்ன திடீர்னு அக்கறை? புதுசா மாமியார் மருமகளை சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து ஏன் தலையை ஊட்டுறது? நீங்க பெரிய தில்லாலங்கடி தாண்டி. உன்னைய ஆனா சும்மா நினைக்க கூடாது. உனக்கு ஒண்டிதான் அதிசயமா ஊர் உலகத்துல இல்லாத காய்ச்சல் வந்துருச்சா? மத்த குடும்பத்துல பொம்பளை எல்லாம் காய்ச்சல் வந்து அப்படிதான் இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிறாங்களா? 3 நாளா நீ காட்டின படமெல்லாம் இருக்கு பாரு. எப்பா என்னால தாங்கவே முடியல. மாமியார மருமகளை மாத்தி ஊட்டிக்கிட்டு உறவு கொண்டாடிக்கிட்டீங்களா? நல்லா வேணும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க எங்கேயாவது. ஆமா, இப்ப அவையில அடிக்கிறதுக்கு இப்ப நான் வந்து நிக்கிறேன். நீங்க ஒரு ஆளே போதும் இருக்கு ஏத்தி விட. ஏண்டி அப்ப நீ என்ன சொல்ல வர? ஏண்டி அப்ப நீ என்ன அடிப்படை சொல்றியா? எங்க என் மேல வந்து கைய வை பாக்கும். ஏமா சும்மா நிப்பாட்டுமா. முன்னாடியே அவ என்னை அடிப்பண்ணு சொல்ற, நீ பாத்துக்கிட்டு பல்ல காட்டுக்கிட்டு நிக்கிற. புருஷனும் போச்சாது என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? அடிச்சு இவளை துரத்திடலாம், துரத்திட்டு நல்லா ஜாலியா இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அடாடாடாடாடா, இதுக்குலாம் உன் பொண்டாட்டி நல்லவ மாதிரி 3 நாளா நடிச்சாளா? ஏன் சாமி ஐயோ கடவுளே, இந்த நடிப்பைய நான் நம்பி ஏன் மருமவனே? ஐயோ இவளுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தேன்? இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? பொண்டாட்டி தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கல. அடிடா வந்து அடி. இதுக்கு தானே 2 பேரும் நிக்கிறியே, அடிச்சு சாவடிங்க இனிய. பேசி என் மாவளை துரத்துறீங்க. இப்ப நான் தான் உங்களுக்கு இடத்துல இருக்கேன். நான் இல்லனா புருஷனை பொண்டாட்டி நல்ல ஜாலியா ஆக்கி தின்னுபிட்டு இருக்கிறதுல நல்ல செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கலாம்ல. இருக்கிறதால தான் அது செய்யாதீங்க இது செய்யாதீங்க அங்க போவதீங்க இங்க போவதீங்கன்னு உங்களை நான் கட்டுறேன். ஐயோ உனக்கு மூளையே இல்ல. கொஞ்சம் கூட வயசு ஆயிடுச்சே தவிர உன்னை நான் என்ன சொல்றது கடவுளே. இந்த வயசான காலத்துல ஆத்தா பாவ கஷ்டப்பட்டு 3 நாளா அவ முடியாம கிடந்தாலே அவளுக்கு நான் என்னென்ன செஞ்சேன் உன் கண்ணால சொல்லு. இந்த ஊர் உலகத்துல எவளாவது மருமவளுக்கு முடியலன்னா இப்படி எல்லாம் சோறாக்கி ஊட்டி விடுவாளா? சொல்லுடா சொல்லு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அன்னைக்கு சனிக்கிழமை இந்த கருவாட்டு குழம்பு ஆக்கி தின்னுபிட்டானா அது ஒரு குறையா வச்சுக்கிட்டு அது இல்ல இது இல்ல எல்லாத்தையும் ஆக்கி தின்னுபிட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே. நான் அவளை என்னடா நினைக்க? முடியாம கடந்தான 3 நாளைக்கு செய்ய போனதுக்கு எனக்கு திருட்டு பட்டத்தை வாங்கி கொடுத்து விட்டாலே. ஐயோ, நான் இந்த அநியாயத்தை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த கொடுமையை கேட்க நாது இல்லையா? என் மவ எழுந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என் மவ இப்ப என் கூட இல்லாததால தானே அவளும் என்னைய இப்படி கேவலப்படுத்துறாளுவே. எம்மா சாமி, வாய திறந்தாலே புழுவு. உங்க ஆத்தாளுக்கு நீலி கடையில் வடிக்கிறத தவிர வேற வேலையே இல்ல போல இருக்கு. நல்லா பேசுறது நீங்க நல்லாவே பேசலாம். இப்படி அழுது நடிச்சாதான் மவ என்னைய போட்டு சாத்துவார்னு நடிக்கலாம் தேவையில்லை. உங்க மவ ஒன்னும் அம்புட்டு பொண்டாட்டி தசம் கிடையாது. போய் அவளை அடிடான்னு சொன்ன ஆத்தா பேச்சுக்கு மாறாம வந்து என்னைய சாத்ததான் போறாரு. எப்படி ராசே பாத்தியா சாமி? நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. உன் பொண்டாட்டி சொல்றத நல்லா கேட்டுக்கையா.
நீ ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை அடிச்சு அடிச்சு துரத்துறையா? கேளுப்பா கேளு. இந்த வீட்ல இவளை கொண்டாடுறதுக்கே நமக்கு இந்த நிலைமைனா, இவளை வைக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிருந்தேனா இன்னும் இவ என்னை என்னென்ன பண்ண மாட்டா? ஏண்டி என் அம்மா சொல்லி கொடுத்து வாங்கிட்டு நான் என்னைக்காவது வந்து உன்னை அடிச்சிருக்கனா பேசிருக்கனா? நியாயம் என்ன நியாயமா தான் பேசணும். இது என்ன இது தேவையில்லாத பேசல? சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரு. ஆத்தாவுக்கு சிஞ்சாக்க தட்டுறதுல பட்டம் கொடுக்கணும்னா அது என் புருஷன் ராசு குட்டிக்கு தான். ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, பேர் சொல்ற பத்தியா? என் பிள்ளை பேர் சொல்ற பத்தியா? எட்டி உனக்கு என்ன தைரியம் என் பிள்ளை பேரை சொல்றேன்? ஆத்தாடியாத்தா ஆத்தாடியாத்தா, இவன் அந்த காதுல வாங்கிட்டு நிக்கிறான் பாத்தியா? ஐயோ 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 ஐயோ, அப்ப நான் எந்த அளவுக்கு மயங்கி நிக்கிறேன் பாத்தியா? முடிஞ்சு வச்சு என் குடும்ப கதையை முடிச்சிட்டியடி பாவி. ஆய போடிட்டு உள்ள போயாடி. ஆமா, என் கிட்ட மட்டும் தான் கத்துவீங்க. அதனால இங்க இழிச்சவாகி என்னைய மட்டும் தான் உங்களால கத்த முடியும். வேற என்னடி பண்ணணும்? வேற என்ன பண்ணணும் நானு? என்ன பண்ணணும்னே நான் ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல உங்களுக்கு. மருமையனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன ஆத்தா இப்ப உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. உங்களையே சுத்தி சுத்தி வர நானே கெட்டவளா தான் தெரியுவேன். ஏய், நம்ம குடும்ப சண்டையில இப்ப தேவையில்லாம அவங்கள எதுக்கு எடுக்கிற? சொல்லுடி, அவங்கள ஏன் எடுக்கிற? அவளுக்கு வேற யார் இருக்கா? என் பிள்ளையும் என் மருமையனும் தான் இருக்காங்க. இந்த மறுபடியும் வந்து சேர்ந்துக்குவாங்களோ ஒட்டிக்குவாங்களோ, எங்க சொத்துல பங்கு அவங்களுக்கு போயிடுமானதே உன் பொண்டாட்டிக்கு ஆத்திரங்கள் தாங்க முடியல. ஆமா ஆமா, நீங்க வச்சிருக்க 50 இடமும் நிலமும் தான் எனக்கு இல்லன்னு நான் அந்த எடுத்துக்கிட்டு நிக்கிற பாருங்க. சொத்துல பங்கு தரங்களாம். சொத்துன்னு உங்க அம்மா சொல்றாங்களே, எந்த சொத்து சொல்றாங்க? உங்க ஆத்தாலும் உங்க அம்மாவும் அப்படி என்னதான் உங்களுக்கு சொத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க? இது நாள் வரையும் உங்களுக்காக ஒத்த ரூபா என்ன செலவு பண்ணிருக்காங்க? இல்ல, இன்னைக்கு நான் இதை சும்மா விட போறது கிடையாது. எப்பவும் இப்படியே சொல்லி கட்டுக்கிட்டே இருந்தா நான் காதுல வாங்கிக்கிட்டே போகணுமா? ஏய் அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் ஆடுது. உள்ள போடி தயவு செஞ்சு. இவ்வளவு தூரம் உங்க அம்மா பேசின பிறவே நான் வாய் மூடிக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா? அம்மா கிட்ட நீங்களே கேளுங்க, எனக்காக இது வரையும் என்ன செஞ்சிருக்கீங்க? இத்தனை நாளா மருமவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியா ஆத்தா? இப்ப மொவனே என் காலை சுத்தி வரையே எதுக்கு எனக்கு ஆப்பு வைக்கவானே கேளுங்க நல்லா. அடியே, என் பிள்ளைய விட்டா எனக்கு யாரடி கதி? அதுக்காக என்னை எங்கப்பா சொல்ற? என் பிள்ளைக்கு எனக்கும் 1000 பிரச்சனை நடக்கும். நீ அவன் பொண்டாட்டிங்கிறதுக்காக உன் பேச்செல்லாம் கேட்டு என் பிள்ளையால நடக்க முடியாது, புரியுதா? இது நாள் வரையும் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிறதுக்கு பாரு. கொஞ்சம் இடம் கொடுத்த ஏறி ஆட பாக்குறிய. என்னைய அப்படி இரு இப்படி இரு நீங்க சொல்றிய. அப்படியெல்லாம் என்னால ஒண்ணு இருக்க முடியாது, புரியுதா? அம்மா அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்ப பாரு, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏய், முதல்ல நான் ஆரம்பிச்சனா அவ ஆரம்பிச்சலாடா? ஏய், திறந்து பேசுறான பாரு கல்லூரி மங்க. ஐயோ, எனக்கு யாரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்தா நமக்குதான் அசிங்கம். கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. அசிங்கப்படட்டும், நல்லா அசிங்கப்படட்டும். என்ன அசிங்கப்படாமல இருக்காங்க? என்னமா ரொம்ப கௌரவமான குடும்ப மாதிரில பேசிட்டு நிக்கிறாங்க. அருமையன் ஒரு பக்கம் கொலகாரம் பட்டத்தை வாங்கிக்கிட்டு நிக்கிறாரு. மவ ஒரு பக்கம் சாவப்பறன் நடிச்சுக்கிட்டு திரிகிறா. மாமியார் மருமக கிட்ட நல்ல மாதிரி எதுக்கு நடிக்குதுன்னு யாரு கண்டா? இவெல்லாம் சேர்ந்து நடிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா பின்னாடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பிளான். இனிமேலு என் பிரச்சனை நான் பாத்துக்காம விட்டுவிட்டா நான் தான் நடுத்தருவுல நிக்கணும். வயசான காலத்துல இங்கேயாவது மூளையில கடந்தா போகுதுங்க, எதுவும் ஆக்கிறத தின்னுக்கிட்டு போனா போகுதுங்கன்னு விட்டா ரொம்ப தான் எக்கத்தாலும். என்னது மூளையில கடந்தா போதோ ஆக்கிறத தின்னுபிட்டு இருந்தா போதுவன்னு நீ விடுறியா? அப்ப நீ என்னடி சொல்ல வர? நீ பிச்சை போட்டுதான் இந்த வீட்டுல நான் வாழறேனா? டேய் தள்ளுடா, எட்ட தள்ளுடா. ஏமா நான் சொல்றத கேளுமா. என்கிட்ட நீ மல்லு கட்டிக்கிட்டு வரத பார்த்தா உன் பொண்டாட்டி சொல்றது நான் சரின்னு நினைக்கிறப்பல இருக்கு. அப்ப நீதான் அவகிட்ட ஆரம்பிச்சு விட சொன்னியா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நீங்க எதுக்கு அவங்களுக்கு பயந்துட்டு கிடக்குறீங்க? அவ உங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதும். இந்த பாருங்க, இனிமே உங்க ஆத்தால வந்து என்கிட்ட மிரட்டிட்டு இருக்கிற வேலை எல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. அவங்கள தப்பா சொல்லணுமோ இல்ல அவங்க மேல பழி சொல்லணுமோன்னு எதையும் ஆரம்பிக்கல. என்ன தப்பு இருக்கு என்ன சரி இருக்குன்னு பார்க்காம எடுத்தது என்னைய குறை சொன்னது எனக்கு பிடிக்கல. மளிகை சாமான் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் தான் எல்லாத்தையும் ஆவ கட்டிட்டேனே, என் மேல தானே பழைய தூக்கி போட்டாங்க. தான் மேல தப்பு இருந்தாலும் தான் தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் தூக்கி மரும மேலேயே போடுறது. பழப்புக்கெல்லாம் எதுக்குதான்? ஏன் உள்ள போடினா போக மாட்டேன். அவளை என்னடா நீ உள்ள படின்னு சொல்ற? பேசுற பேச்சுக்கலாம் இனிமே அவ ஏன் உள்ள போகணும்? இல்ல இதோட போச்சு. அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு திரியறான்னு தெரியலையா? வாய மூடுமா செத்த, வேணாமா. வாய மூடு. இப்படி பயந்து நடுக்குற அவர் பொண்டாட்டிக்கு. தங்கச்சிக்காரி வந்து எப்படி புள்ள வேணா புருஷ வேணாம்னு டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு நிக்கிறாளா? அந்த மாதிரி நம்மளும் போய் அப்பா வீட்டுல உட்காந்துக்கலாம், நல்ல சொகுசா இருந்துக்கலாம்னு நினைப்பு போல இருக்கு இவளுக்கு. பாருங்க, யாரை பத்தி சொன்னீங்க? தங்கச்சியை பத்தி பேசுறவள வச்சுட்டீங்க, மரியாதை கட்டு போயிடும். ஐயோ அம்மா, யாரை பத்தி மரியாதை கட்டுன்னு சொல்ற? யாரை பத்தி சொல்ற? ஆன கட்டவள மான கட்டவள. ஆனா மரியாதைனா என்னன்னு தெரியுமா உன் குடும்பத்துக்கு? இப்படின்னு சொல்றேன், என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. அம்மா நெஞ்சு வலிக்குதே. அப்படிதான் பேசுவேன். நீ என் மவளைய மருமனை பத்தி பேசுற, நான் அப்படிதான் பேசுவேன். ஒருத்தன் உசுருக்கு போராடிட்டு கிடக்குறேன், அதே உங்களுக்கு பெருசா தெரியலையே கடவுளே. 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நம்ம உசுறு போயிட்டு பொழைச்சிக்கிறோம். என்ன வெளிய போச்சல, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்க விருப்பத்துக்குலாம் பேச இது ஒண்ணு உங்க அப்பா வீடு கிடையாதுடியே. உங்களுக்கு நல்லா சொல்ற, உங்க விருப்பத்துக்கு பேச இது ஒண்ணு உங்க அப்பா வீடு கிடையாது. ஏய், யார்கிட்ட நீ எதுக்கு பேசுற? நீ வேணா பாத்துக்கலாம் பாடி. உலகை எடுத்து உன் வாயில குத்துன என் பேர் மரிக்கொழுந்து கிடையாதுடி. இன்னைக்கு அம்மியை தூக்கி உன் தலையில போட்டு உன் தலையை நசுக்கல, நானும் உனக்கு மருமகம் கிடையாது. பாக்கலாண்டி, நீ என்னடா பாக்கலாண்டி. நீ பாவிகளா, முதல்ல என்ன பாருங்கடி. ஐயோ, என்னைய பெத்தவளும் சரியில்லை, எனக்கு வந்தவளும் சரியில்லையே.
வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். கொஞ்ச நாளா இல்ல, ரொம்ப நாளாவே வீடியோ போடல. இப்பதான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம வீடியோவோட கதைக்களம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இனிமே தினமும் தவறாம வீடியோ வரும். அப்புறம் இன்னைக்கு 2 வீடியோ வரும். என்னால முடிஞ்ச வரை தினமும் 2 வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அன்பையும் ஆதரவையும் நீங்க எங்களுக்கு எப்போதும் போல கொடுத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. குறை இருந்தா அதை சொல்லுங்க. அடுத்தடுத்து எப்படியா வீடியோ கொடுக்கணும், இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான கதை போட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சாயந்தரம் உங்களை பார்க்குறோம்.